கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலருக்கு காலங்களிலே கிருபையின் பூரணம் இருந்த ஒரு காலம், பூரண கிருபை உண்டாயிருந்த ஒரு காலம். இந்த கிருபையை குறித்து நாம் இப்பொழுது சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு வேத பாடத்துல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஏன் கிருபை கொடுக்கிறார், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கிருபை என்பது தேவனுடைய ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர். முடியாதவனுக்கு முடிய வைக்கக்கூடியது, இல்லாதவனுக்கு இருக்கிறதாய் மாற்றக்கூடியது, ஒண்ணுமில்லாதவனுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுப்பது. இந்த கிருபை என்பது எது இல்லையோ அந்த இடத்தை அது நிரப்பும், எது முடியாதோ அதை முடிய வைக்கும், எதை செய்ய முடியாதோ அதை செய்ய வைக்கும். மனுஷனால முடியாதது, இல்லாவிட்டால் நம்முடைய அறிவினால, புத்தியினால, ஞானத்தினால, திறமையினால முடியாததை இந்த கிருபையை வைத்து தேவன் என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறார். ஏனென்றால் துர்க்குணத்தில் உருவாகி பாவத்தில் கற்பந்தரித்த மனிதனுக்கு பரிசுத்தம் என்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. ஆனால் இந்த கிருபை வரும் பொழுது அந்த மனிதன் பரிசுத்தவனா என்ன செய்கிறான்? மாறுகிறான். அதனால இன்றைக்கு நாம் இந்த கிருபையை சிந்திக்க போறோம். நீங்க கிருபையை பத்தி ரொம்ப பிரசங்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, அது நல்லது. ஆனா இந்த மாலை வேளையில மறுபடியும் ஒரு விஷயம் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருப்பது நல்லது. உம்முடைய ஆலயத்தின் நடுவே, தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் டெய்லி கிருபையை சிந்திக்கணும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு கிருபையினால் கிடைத்தது, இந்த அபிஷேகம் கிருபையினால் கிடைத்தது. இப்ப உயிரோடு இருக்கிறது என்னது? நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அதனால எல்லாமே கிருபைதான். கிருபை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிங்காசனத்துக்கு போய் சேர முடியாது. அதனால நமக்கு இந்த நாட்களில கிருபையின் மேல் கிருபை நமக்குள்ள உண்டாகிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் உள்ள ஒரு கிருபையை வச்சுட்டு அடுத்த நாள் செயல்பட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் கர்த்தருடைய கிருபைகள், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியது. அப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா அன்னைக்குள்ள கிருபை முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த 7 நாளைக்கு முன்னால கிடைச்ச கிருபை என்னைக்காவது ஒரு நாள் 4 மணி ஜெபத்துக்கு வருவோம், என்னைக்காவது ஒரு நாள் ஆவியில நிரம்புவோம். காலையில பிரச்சனைனா காலையிலே எந்திரிச்சிருவோம், ஏன்னா தூக்கம் வராது பாத்தீங்களா? அன்னைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவோம், அன்னைக்கு மட்டும் நமக்கு கிருபை கிடைக்குது. இந்த கிருபையை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க பாதி பேர் வருஷ கணக்கா ஓடுறான். நாள் கணக்கா இல்ல, வாரக்கணக்கா இல்ல, மாச கணக்கா இல்ல, அந்த என்னைக்கோ கிடைச்ச கிருபையை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க பாதி பேர் எதுல ஓடுது? வருஷ கணக்கா போய்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றங்கள் இல்லை, அப்படியே அதே ஒரு தேக்க நிலையிலேயே இருப்பது. யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபை மேல் கிருபை. 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை இருக்கு. நாம் அந்த அனுபவத்தை நம்ம இந்த நாட்களில் பயிற்சி வைக்கணும். காலையில டெய்லி நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும். வேலைக்கு, பிசினஸ்க்கு, குடும்பத்துக்கு, பிரயாணத்துக்கு, சுகத்துக்கு, சமாதானத்துக்கு, இளைப்பாறுதலுக்கு, தெய்வீகத்துக்கு, பிரதிஷ்டைக்கு, ஜனங்கள் மத்தியில ஜீவிக்கிறதுக்கு, சபை மத்தியில ஜீவிக்கிறதுக்கு, கர்த்தருடைய வீட்டில் ஜீவிக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிருபை இருக்கு. அந்தந்த கிருபை வரும்போது அந்தந்த மனுஷன் அந்தந்த இடங்களை ஜெயிச்சுட்டு ஜொலிச்சுட்டு போயிடுவான், அழகா பிரகாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த கிருபை இல்லங்கும் போதுதான் அங்க ஒரு இருள் சூழ்ந்த பாதையை அவன் சந்திக்கிறான். அதனாலதான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நமக்கு இந்த நாட்கள்ல எல்லாருக்குமே கர்த்தர் கிருபையை தான் நம்ம வண்டியை ஓட வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதுதான் நமக்கு ஃபியூவல், எரிபொருளே இதுதான். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய எரிபொருளே இதுதான், கிருபை. பழைய ஏற்பாட்டிலும் உண்மையான தேவனுடைய ஜனங்கள் இந்த கிருபையில தான் அவங்க பிரகாசிச்சாங்க. அதனால நாம் இந்த நாட்கள்ல கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு இது, எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படித்தாரும் இப்படித்தாரும் இல்ல, கிருபையை வச்சுக்கிட்டே எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போயிடலாம். ஒரு நாட்டில் இறங்கின உடனே அந்த நாட்டினுடைய கரன்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்டு கரன்சி வச்சு அங்க என்ன செய்ய முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. இறங்கின உடனே எக்ஸ்சேஞ்சில் அந்த நாட்டு கரன்சியை நம்ம எடுத்துக்கிட்டா அங்கிருந்து நம்ம புறப்படுற வரைக்கும் அது நமக்கு என்ன செய்யும்? யூஸ் ஆகும். அதுபோல ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த கிருபையை பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருந்தா அதை பெற்றுக்கலாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஃபேமிலியா உட்காந்து காலையில ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே கிருபை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அன்னைக்கு ஃபுல்லா அந்த கிருபையை வச்சுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு கிருபை வேணும், பிரயாணத்தை ஒரு போதிக்க, ஒரு டீச் பண்ண, ஒரு இடத்துக்கு போக, ஒரு காரியத்தை சாதிக்க, எல்லாத்துக்கும் நம்ம கையில கிருபை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வின் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு சிலர் கல்யாணம் ஆயிரும், ஆனா கிருபை இருக்காது. வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரே டான்ஸ் தான், புயல் தான், டெய்லி பிரச்சனைகள் தான். ஆனா கிருபையை வாங்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள போட்டு அவங்க அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காது? பிரச்சனையே இருக்காது. அது ஒரு நங்கூரம் போன்றது.
எந்த புயல்னு நிக்கும், ஸ்டாண்ட் பண்ணி காட்டும். ஊழியத்துல வர்றாங்க ஒரு சிலர், கிருபைய போக்கடிச்சிடுறாங்க. கிருபையை போக்கடிக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. யோனா 2:8 என்ன சொல்லுது? கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிடைச்ச கிருபையை நஷ்டப்படுத்திட்டு ஒரு சிலருக்குலாம் அந்த காசு கிடைச்ச உடனே குடிச்சு அழிச்சிடறாங்க, பாத்தீங்களா? நாசம் பண்ணிடுறாங்க, எங்கேயாவது கொடுத்துருவாங்க, ஏமாந்துருவாங்க. அதே போல அநேகர் தேவன் தங்களுக்கு கொடுத்த கிருபையை போக்கடிச்சிடறாங்க. அதே போல எபிரேயர் 12:15 பாத்தீங்கன்னு சொன்னா, கிருபையை ஒருவனும் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். பாத்தீங்களா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. அப்ப கிருபை எப்ப இழக்கிறோம்? ஒன்று, கசப்பான வேர் வரும்போது கிருபை நஷ்டப்படுகிறது. கலக்கத்தை உண்டு பண்ணும் போது கிருபை நஷ்டப்படுகிறது. அநேகர் தீட்டுப்படும் போது கிருபை நஷ்டப்படுகிறது. இப்படிதான் வரிசையா சொல்லலாம். இதுக்கு மெயின் தீம் வந்து கசப்பான வேர் தான். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டான அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்படியானால் இந்த நாட்கள்ல நமக்கு கிருபை தேவை. எவ்வளவு கிருபை இருக்கு உங்களுக்கு? இந்த கிருபைக்கு ஒவ்வொரு விதங்கள்ல பேர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்களில ஒவ்வொரு விதங்களில இந்த கிருபையை பத்தி பேசுறாங்க. எபேசியருக்கு எழுதும் போது பவுல் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையில வந்து அவர் பெரிய ஐஸ்வர்யம். கிருபை வந்து அவருக்கு நிறைந்தவர். அதனால தான் இயேசுவை பத்தி யோவான்ல சொல்லி இருக்கிறது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். நமக்கு வந்து ஓரளவு இருக்கு, அவருக்கு வந்து கிருபை நிறைந்தவர். அதனால நாம் இந்த நாட்களில் நல்லா விளங்கிக் கொள்ளணும் சத்தியங்களை. கிருபையின் மேல் கிருபை பெறணும். கிருபையில நாம் ஒரு பூர்ணத்தை பெற்றுக் கொள்ளணும். அப்போஸ்தலர் காலங்களில அந்த ஜனங்கள், அந்த ஊழியர்கள் மேல பூரண கிருபை இருந்தது. அவர் கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாக்கோபு சொல்லுகிறாரு, அதிக கிருபை, கொஞ்சம் கிருபை இல்ல. என்னது? யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை உங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் கிருபை. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிருபையை நெஞ்சிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு சுவாமின்னா அதுக்கேற்ற கிருபையை அப்படியே தந்துருவார். யாக்கோபு சொல்றார், தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அப்ப நமக்கு எப்படி கிருபை தேவை இந்த நாட்களில? உங்களுக்கு எல்லாம் இருக்கா? கொஞ்ச நேரம் இப்படி பேசுவேன், திருப்பி நான் வேற சப்ஜெக்டுக்கு வர்றேன். கிருபையினால எப்படி ஒரு மனிதன் சாதிக்கிறாங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். 1 பேதுரு சொல்றாரு, சகல கிருபைன்னு சொல்றாரு. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவனாய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அதாவது கிருபை வந்து சகலத்துக்கும், சகல கிருபை எதுக்குமே கிருபை போதுமானது. அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபையை மட்டும் நீ வச்சுக்க. ஆண்டோடைய கிருபையை மட்டும் நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த சூழ்நிலையும் டைவடிச்சு வெளியே போயிடலாம். அக்னில இருந்து வெளியே போயிடலாம், ஆறுகளை கடக்கும் போது வெளியே வந்துடலாம், சிங்க கபில போனாலும் வெளியே வந்துடுவீங்க. சிங்கமோ கரடியோ கோலியாத்தோ எல்லாத்தையுமே டச் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடலாம். இது அவ்வளவுக்கு எது வேணும்? கிருபை தான் முக்கியம். கிருபை இல்லாம நம்முடைய சாமர்த்தியங்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய திறமை, அனுபவங்கள் இதை கொண்டு நம்ம உள்ள இன்புட் பண்ணா அடி வாங்கிடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும், ஒண்ணுமே வேலை செய்யாது. கிருபையை மட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் எதுக்குமே கிருபை. அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இந்த நாட்களில் தேவை. கொரிந்தியர் சபையை பத்தி பேசும் பொழுது பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த கிருபை எப்படி வர்ணிக்கிறார்? உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம். இந்த இடத்துல பாருங்க, அந்த கிருபைக்கு பேர் என்னது? மிகவும் விசேஷித்த கிருபை. பூரண கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம், சகல கிருபை, அதிக கிருபை. அடுத்து என்னது? மிகவும் விசேஷித்த கிருபை. 10 பேர் இருந்தாலும் அந்த 10ல ஒருத்தனுக்கு மிகவும் விசேஷித்த கிருபை இருந்துச்சுன்னா அவனுடைய ஷைனிங்கே வித்தியாசம். இந்த வைரத்தை பட்ட தீட்ட தான் என்ன செய்யும்? அதனுடைய ஷைனிங் கூடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கிருபையை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ளுங்க. சரி, நம்முடைய சப்ஜெக்டுக்கு நம்ம வருவோம். இந்த கிருபைக்கு நீங்க கிருபையினுடைய கண்ட்ரோலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் பாவத்தை ஜெயிச்சிருவான். அதான் முக்கியம். இந்த பாவ உலகத்துல ஒருத்த வின் பண்ணணும்னா கிருபையை அவன் பற்றி கொள்ளணும். கிருபையினுடைய கட்டுப்பாட்டுல வரணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணம் 14. சாரி,
நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாத்தீங்களா, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தோம். முழுவதும் கிருபையினுடைய கட்டுப்பாட்டுல வந்துருங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, எவ்வளவு டைம் கிடைக்கிறத போட்டு முழங்கால போட்டு வெறும் ஒண்ணுமே பண்ண முடியலையா, வெறும் பிரைசிங் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. மனது, சிந்தை, எண்ணம், நினைவு, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் கிருபையில நிரப்பப்படட்டும். அப்போ உங்களுடைய வார்த்தை கிருபையா மாறிடும். உங்களுடைய பார்வையில கிருபை இருக்கும், உங்களுடைய ஊழியத்துல கிருபை இருக்கும். நீங்க சும்மா நடந்து போனா கூட கிருபை வெளிப்படும். அப்படி வசனம் இருக்கு, கிருபையுள்ள வார்த்தைகள். நமக்கு இந்த நாட்கள்ல கிருபையுள்ள வார்த்தைகள் பேச முடியல. பட்டக் பட்டக்குன்னு ஷார்ட் டெம்பர்ல என்னத்தையோ அள்ளினோம் தெளிச்சோன்னு வந்துடும். கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். வார்த்தை கிருபை பொருந்தணும். மனைவிட்ட பேசினா கூட கிருபையுள்ள வார்த்தைகள் பேசுங்க. புருஷன் கூட கிருபையுள்ள வார்த்தைகள் பேசுங்க. அப்படி பேசுறேன்னு சொல்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க பாப்போம். என்ன அப்ப அவரும் கிருபையில இருந்தாதான் நாங்க அப்படி பேச முடியும். அப்படி சொல்லக்கூடாது. அங்க கிருபை இருக்கோ இல்லையோ, உன் கிருபை அதை ஓவர்டேக் என்ன செய்யணும், பண்ணணும். மனைவிட்ட பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகளை பேச முடியுமா? அவட்டெல்லாம் அப்படி பேசினா அவ்வளவுதான், நான் தொலைஞ்சே போயிடுவேன் அப்படிம்பீங்க. அப்படி அல்ல, உங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணும். அடுத்து கிருபை பொருந்தினது. நம்ம ஆளுங்க எல்லாமே சில்லி தான் ஜாஸ்தியா இருக்கு. காரம் உப்பால் சாரம் ஏறினது இல்ல, அது என்னது, காரம் தான் சாரம் ஏறி போயிருக்கு. பேசினா சிலர்லாம் பேசினா காதை புத்திக்குவாங்க, புளிக்கும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க. தராதரம் இல்லாம யார பேசுறோம், என்னத்தை பேசுறோம், எப்படி பேசினா இது நல்லதா, திருப்பி நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, கிருபையே வராது, டோட்டல் அவுட் ஆயிடும். ஏனென்றால் இவர்கள் தங்களுக்கு வந்த கிருபையெல்லாம் நெஞ்சாச்சே, போக்கடிச்சாச்சு. நீங்க பாருங்க, நான் சும்மா சொல்றேன், நம்ம ஜனங்கள்னால பேசுறேன். நீங்க கிருபை இல்லாத வார்த்தையை பேசிட்டு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி பாருங்க, கப்புன்னு ஆஃப்லயே நிக்க வேண்டிய, செல்ஃபே எடுக்காது சர்ச்சில். நீ தீர்க்க தரிசனம், என் பிள்ளையே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே ஒருத்தனை ஆவில நிரம்ப மாட்டான், கப்பு ஆஃப் ஆயிரும். ஏன்னா அங்க என்ன இல்ல, அது ஓசை இடுகிற வெங்கலம், கைத்தாளம், அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல கிருபையில நிறைஞ்சு படிப்பறிவே இல்லாம ஒண்ணுமே தெரியாத ஆளு ஒரு வார்த்தை சொல்லட்டும், டப்புன்னு தீ என்ன செய்யும், பத்திக்கும். சட்ட சட்டன்னு எல்லாரும் ஆவில நிறைஞ்சிரும். கிருபைதான். 1.5 மணி நேரம் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியது இல்ல, ஒரே வார்த்தை. 1.5 மணி நேரமா இருக்கிற தீப்பெட்டி எல்லாம் மொத்தமா இருக்கிற குச்சி எல்லாம் கொளுத்தி காடை கொளுத்த வேண்டியதில்லை. என்னது, ஒரு குச்சி ஸ்ட்ராங்கா அழகா பத்த வச்சா போதும், அது பிடிக்கும், எவ்வளவு நாள் பிடிக்கணும்னாலும் பிடிக்கும். கிருபை நமக்கு தேவை. கிருபைனால நீங்க பேசி பாருங்க, உங்க வேலை ஸ்தலங்கள்ல கிருபையோடு பேசி பாருங்க. ஒரு சிலருக்கு கிருபையை பத்தி புரியாது. என்னவோ நீங்க ரொம்ப சாஃப்டா பேசின உடனே அவங்க என்னவோ இவன் பயந்துட்டான் போல் இருக்கு, தப்பு பண்ணிட்டான் போல் இருக்கு, அதனாலதான் இவன் இறங்கி வந்து என்ன செய்யறான், ரொம்ப சாஃப்டா ரொம்ப அன்பா பேசுறான். அவன் எப்படி விளங்கிக்கிட்டாலும் சரி, உன் வாயில இருந்து எந்த வார்த்தை மட்டும் வரட்டும், கிருபை பொருந்தின வார்த்தை வரட்டும். இப்படி நம்ம கிருபையை கிருபைன்னு நினைச்ச உடனே நம்ம எங்கேயோ இருந்து வருதுன்னு நினைச்சுக்கிறோம். கிருபைன்னா என்னன்னு பாதி பேருக்கு தெரியாது. கிருபை அபிஷேகத்துல ஒரு போர்ஷன், ஆவியானவருடைய ஒரு போர்ஷன் தான் யாரு, சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும், என்ன ஆவி, கிருபையின் ஆவி. கிருபை அபிஷேகத்தினுடைய ஒரு போர்ஷன் தான். நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பிட்டு இருக்கும் போது கிருபை உனக்கு நிரப்பிடும், ஃபில் பண்ணிடும். அந்த கிருபைய பரியாசம் பண்ணியோ, விளையாட்டு பண்ணியோ, கிண்டல் பண்ணியோ, கேலி பண்ணியோ, பாவத்துக்கு இடம் கொடுத்தோ நீங்க அதை விட்டுறக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொள்ளக்கூடாது. அந்த கிருபையை பாதுகாக்கணும். அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்கு பிசாசு பயங்கரமாக போராடுவான், எவ்வளவோ பண்ணுவான். ஆனா நல்ல கிருபை இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஒதுக்கும், தள்ளும். பாவம் உன்னை மேற்கொள்ளாது. பாவம் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி ஆக்கும். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவ நிவர்த்திக்கு கிருபை தான் வேலை செய்யுது. எத்தனை ட்ரிப் நம்ம அறிக்கை செஞ்சாலும் அந்த ஒரே மன்னிச்சிருங்கிறோம், அந்த கிருபை வந்த உடனே என்ன செஞ்சிருது, அப்படியே அந்த நிவர்த்தி ஆயிடுது. அதனால இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்றது என்னன்னா, தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, ஒண்ணும் இல்ல. நீ கிருபையை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டே வா. அது பணத்தை நீ ஸ்டோர் பண்ண மாதிரி, பொக்கிஷத்தை சேர்த்து வச்ச மாதிரி. இதை நீங்க சேர்த்து வைக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். சரி, இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் வரும். கிருபையை ஒரு மனுஷனுக்கு இப்ப எனக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ்க்காக தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார்.
உங்க மகனுக்கு கொடுக்கிறாரு, உங்க மகளுக்கு கொடுக்கிறாரு, புருஷனுக்கு கொடுக்கிறாரு, மனைவி கொடுக்கிறார், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுக்கிறாருன்னா அந்த ஊழியனை கொண்டு, அந்த விசுவாசியை கொண்டு, அந்த வாலிபனை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் அவன் என்ன செய்யறாரு? கிருபையில ஃபில் பண்றாரு. முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நமக்கு எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச கதை. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைச்சது என்னது? நோவா அப்படின்னு ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் ஆன உடனே அவனுக்கு முதல்ல கிடைத்த அனுபவம் என்னது? கிருபைதான். அதுக்கு பிறகுதான் சொல்லி இருக்கிறது, அவன் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் என்னதான்? ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. எதுக்கு கிடைச்சது? நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பேழையை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுக்கு ஒரே காரணம் 3 பிள்ளைகள் பெற்றுக்கொள்றதுக்கோ 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கோ அதுக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சும்மா, இது உலகத்துல ஒரு மனைவி, ஒரு புருஷன், ஒரு 4 பிள்ளை, ஒரு வேலை, ஒரு சந்ததி, இவ்வளவுதான். இது பரலோகத்துல எல்லாம் இந்த சந்ததி இந்த இதெல்லாம் என்ன கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. பரலோகத்துல அப்படி பார்த்த உடனே ஒரு ஸ்மைலிங், க்ளோஸ், அதோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கு பிறகு என்னங்க நீங்க எப்போங்க வந்தீங்க எல்லாம் கேட்கறதுக்கு அங்க என்ன கிடையாது. அந்த உறவுக்கு அங்க என்னமே இடமே கிடையாது. பரலோகத்துல என்ன கிடையாது? கொள்வனையும் கொடுப்பனையும் அல்ல. உயிர்த்தெழுதலில் அவர் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பார்கள், அவ்வளவுதான். பட் ஒரு ஸ்மைலிங் தெரியும் யார், அவ்வளவுதான். உடனே சுத்தி சுத்தி வந்துட்டு அக்கா கிட்ட போய் நின்னுக்க முடியாது. இப்படி ஒரு சுத்திட்டு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு எப்படி நல்லா இருந்தியா, வந்துட்டியா, பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ வரமாட்டேன்னு நினைச்ச, வந்துட்ட, இப்படி எல்லாம் நினைச்ச முடியாது, கிடையாது. அதனால இங்கேயோட இந்த சாப்டர் க்ளோஸ். அங்க மையப்பொருள் யாருதான்? அவன் எங்க சுத்தினாலும் மையப்பொருள் யார்கிட்ட வந்து நிப்பான்? அவன் ஏசுட்ட வந்து நிப்பான். பரலோகத்தினுடைய மகிமையினுடைய மையப்பொருளை யாருதான்? அவன் சுத்து எங்க போனாலும் சரி, சியோனுக்கு போனாலும் சரி, எருசலேமுக்கு போனாலும் சரி, சுத்தி எங்க வந்து நிப்பான்? அங்கதான் வந்து நிற்கும். அவனுடைய சென்டர் பாயிண்ட் அதுதான். நமக்கு இந்த நாட்களில தேவன் கிருபையை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணமே பேழையை உண்டு பண்ணுவது, 2வது பேழைக்குள் பிரவேசிப்பது. இந்த 2 தான் அவனுடைய வாழ்க்கைக்கு கிருபை கொடுத்து. ஏன்னா பேழையை உண்டு பண்ணதுல நோவா மட்டும் உட்கார்ந்து மரத்தை இழைச்சிட்டு இருக்கல. அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூலிக்கு என்ன செஞ்சாங்க? மரத்தை வெட்ட போனா, மரத்தை இழைச்சான், மரத்தை சேர்த்தான், கீழ் பூசினா, ஆணி அடிச்சான், எல்லாம் செஞ்சதெல்லாம் யாரு தான்? பாதி அந்த ஊர் ஜனங்கள் தான் கூலிக்கு மரம் அடிச்சாங்க. ஆனா அவங்க எதுக்குள்ள வரல? பேழைக்குள்ள வரல. நமக்கு கிருபைக்கு காரணம், நோவாவுக்கு தேவன் கிருபை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2 காரியம். 1 பேழையை உண்டு பண்ணுவது, 2வது பேழைக்குள் பிரவேசித்தது. மற்றபடி சேமை பெற்றான், சேம், காம், யாபேத் இவர்களை பெற்றான். அந்த 3 பேருக்கும் 3 மனைவிகளை தெரிந்து கொண்டான். அவர்களுக்கு அருமையான கல்யாணம் கட்டி வைத்தான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சொத்துக்களை எழுதி கொடுத்தான். ஒன்னும் கிடையாது, சொத்து எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பேழையிலிருந்து வெளியே வரும்போது முழு உலகம் யார் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு? ஒரே ஆள் தான், நோவா. அவனுடைய 3 பிள்ளைகளும் முழு ஆப்பிரிக்கா கண்டமும், அமெரிக்கா கண்டமும், இருக்கிற ஏசியா கண்டமும், எல்லா கண்டத்தையும் நெஞ்சுக்கலாம், பிரிச்சு எடுத்துக்கலாம். அதனால அங்க சொத்து பிரச்சனையே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது? நோவாவை பத்தி பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவனை பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா நோவான்னு பேர் வச்சாங்க. எதுக்கு? இவன் நம்மை தேற்றுவான். கிருபையினுடைய முதல் நோக்கமே மற்றவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கணும், தேற்றக்கூடியவர்களா இருக்கணும். பேழையை கட்டுறீங்களா? உனக்கு கிருபை கொடுத்ததுக்கு காரணமே சபையை கட்டுவது. இந்த சபையை கட்டுறதுக்கு நீங்க உதவி பண்றீங்களா? ஆமா, நாங்க தானே ஃபேன் வாங்கி போட்டோம், இந்த தூணுக்கு கம்பி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த பேழை இது நாளைக்கு உடஞ்சா எல்லாம் மண்ணா போயிடும். இந்த பேழையே சொல்லல. சபை கட்டப்படுவதற்கு, ஆத்தும ரட்சிப்புக்காக, ஆத்தும மீட்புக்காக, ஆத்தும பரிசுத்தத்திற்காக, ஜனங்களுடைய தெய்வீகத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பேழையை கட்டியிருக்கீங்களா? எத்தனை பேர் பேழையை கட்டிட்டு இருப்பீங்க? உங்களுடைய ஜீவியம் ஒரு பேழை. கிருபை கொடுத்ததுக்கு காரணம் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புறது தான். நல்லா அழகாக கட்டணும். அதுக்கு தேவன் ஒரு முறை வச்சிருந்தார். கப்பலுக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, ஏர்கிராப்ட் அப்படின்னு சொன்னா பிளைட்டுக்கு அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன்படி செஞ்சாதான் அது பறக்கும். அதே மாதிரி கப்பலுக்கு அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் படி செய்யலன்னா கப்பல் என்ன செய்யாது? மிதக்காது, எழுதிட்டு போயிடும் எங்கிட்ட. நீங்க பாருங்க, நீங்க கடல்ல போய் பாருங்க. இப்ப உள்ள கப்பல்கள் எல்லாம் எதுல செஞ்சதல்ல? மரத்துல செஞ்சதல்ல. அந்த காலத்துல எது செஞ்சாங்க? மரத்துல செஞ்சாங்க. இப்ப பாருங்க எப்படி செஞ்சிருக்கான்? ஸ்டீல். எப்படி மிதக்குது? மரம் தானங்க மிதக்கும். நான் சொல்ல சரியா தப்பா? இப்ப உள்ள கப்பல்லாம் ஸ்டீலா மரமா? எப்படி இத்தனை டன்னு இத தண்ணியில மிதக்க வைக்கிறான்? அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கரெக்ட் மெத்தட்ல இருந்து அது என்ன செய்யும்?
அதுக்குரிய சைஸ், அதுக்குரிய நீளம், அதுக்குரிய அந்த கிளியர் பாயிண்ட் வச்சு வெற்றிடம் கொடுத்தா அது என்ன செய்யும்? அழகா மிதக்கும். அதுபோல நாம இந்த உலகத்துல இந்த பைபிள் வசனங்கிற கான்செப்ட்ல கரெக்டா போனோம்னா இந்த உலகமாகிய பாவ உலகத்துல மூழ்காம என்ன செய்யலாம்? பயணம் போய்கிட்டே இருக்கலாம். அந்த பேழை போய் 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 எங்க போய் சேர்ந்துருச்சு? அரராத் அப்படின்னா பரிசுத்த பூமின்னு அர்த்தம். அரராத்துக்கு பேர் அர்த்தம் பரிசுத்த பூமி. இது மிதந்து 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 போய் எங்க போய் நின்றுடுச்சு? அரராத் மலையில போய் நின்றுடுச்சு, பரிசுத்த பூமியில போய் நிக்கும். நமக்கு கிருபை கொடுத்ததுக்கு காரணமே உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புறது தான். பேழையே கட்டு, இந்த சபையை கட்டுங்க. இந்த சபையை உடைச்சிடாதீங்க, நாசரேத்து சபையை உடைச்சிடாதீங்க. நீங்க சண்டை போட்டு உங்க பிரஸ்டீஜ், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய காரியம், உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக நீங்க வாக்குவாதமும் கருத்து வேறுபாடுகளும் கசப்புகளும் வச்சுக்கிட்டு நாங்க இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவோம். இது நாங்க காக்கா கூட்டம் மாதிரி. சூன் தட்டினா இந்த காக்கா எங்க போயிடும்? அடுத்த மரத்துக்கு போயிடும். ஆனா இங்க இருக்கிறீங்க பாருங்க, நீங்க தெளிவா இந்த சபையை கட்டணும். இல்லைன்னா தேவன் கணக்கு கேட்பார். இந்த சபையை கட்டாம நீ இப்படி பண்ணிட்ட, என் சரீரமாகிய சபையை நெஞ்சிட்ட, நீ குத்திட்ட, விழாவுல குத்திட்ட, என் சரீரமாகிய சபையை கையில ஆணி அடிச்சுட்ட, என் சரீரமாகிய சபையை நீ நெஞ்சிட்ட. நான் இன்னைக்கு ஒரு புக் படிச்சேன். ஒரு போதகர் ரொம்ப அருமையா டீச் பண்ணுவாராம் பைபிள் காலேஜ்ல. ரொம்ப அருமையான டீச்சர். சரி, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்கள்ல போதிப்பாராம். அப்போ அன்னைக்கு இவங்க ஸ்கூலுக்கு போனா, அந்த கிளாஸுக்கு போனா, கிளாஸ்ல ஒரு கன் இருந்து, ஒரே ஒரு கன். இருந்தாலும் இன்னைக்கு டீச்சிங் எது தூக்கிட்டு வந்துட்டாரு? பைபிளை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு எது தூக்கிட்டு வந்துட்டாரு? புரியுதா? தமிழ் கேக்குதா? துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாலும் போதகத்துக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சா, சோகத்துல அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு டார்கெட் வச்சிருந்தாராம். எந்த இடத்துல சுடணும் அப்படி ஒரு கேப் 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 கேப்பா கொடுத்து ஒரு இடம் இருக்கு. அப்ப சொன்னாரா, இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா, இத்தனை பேரும் போய் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க படத்தெல்லாம் அதுல வரைங்கன்னாரா. உடனே எல்லாரும் போய் இஷ்டத்துக்கு நெஞ்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், கூட படிக்கிற பையன், கூட படிக்கிற பொண்ணு, எவ்வளெல்லாம் பிடிக்கலையோ மொத்தத்தையும் வரைஞ்சிட்டாங்க. ரைட்டு. இப்போ ஒவ்வொருத்தையும் துப்பாக்கி கொடுத்து ஒரு குண்டு ஃபில் பண்ணி, ஒரு புல்லட்டை ஃபில் பண்ணி அடிமாரு. அவங்க ரொம்ப கோபத்துல நினைச்சான், கரெக்டா அடிக்கிறான், பிச்சுக்கிட்டு போகுது அந்த ஆளு படத்துல. சரி, முடிஞ்சிருச்சு, ஓகே ரைட் அப்படின்னு அந்த டார்கெட் அப்படி கிழிச்சாரு. டார்கெட்டை கிழிச்சா உள்ள ஒவ்வொரு படத்துக்கும் பின்னால இயேசுவின் படம் இருந்துச்சான். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னால அவர் ஏற்கனவே எதை வச்சுட்டாரு? இயேசுவின் படத்தை வச்சு மேல டார்கெட் வச்சு இவங்களை வரைய சொல்லியிருக்காரு. இது இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் பாரு எப்படி கரெக்டா அடிச்சு கிழிச்சிட்டேன் பாரு, உதட்டு கிழிஞ்சிருச்சு, கண்ணு கிழிஞ்சிருச்சு, எல்லாம் இவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எடுத்து விட்டாரு. உள்ள என்ன இருந்துச்சு? ஒரு படத்துல இயேசுவுக்கு கண்ணு இல்ல, ஒரு படத்துல இயேசுவுக்கு மூக்கு இல்ல, ஒரு படத்துல இயேசுவுக்கு விழாவே இல்ல. ஏன்னா இவங்க அடிச்சு அடியில எரிஞ்சிருச்சு எல்லாமே. இதுதான் நடந்தது. இதுதான் இப்போதைய இத்தனை வருஷம் நீ பைபிள் காலேஜ்ல படிச்சு உன் புத்தி நிலவரம் இதுதான் சொன்னாராம். வேணா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக்கை படிச்சு பாருங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சபைக்கு நீங்க பாதிப்பு உண்டாக்குறீங்களா? இந்த பேழையை நீங்க கட்டுறீங்களா? இந்த பேழையை உடைக்கிறீங்களா? பேழையை அருமையா செஞ்சுட்டு கடைசியில நோவா ஒண்ணு செஞ்சாரு. ஏன்னா எல்லா பலகையும் இணைச்சாச்சு. இந்த பலகை கேப்புக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு எதை போட்டாரா? கீழ் பூசினார். அதான் முக்கியம். அன்பு திரளான பாவங்களை மூடும். பேழையை கட்டிட்டாங்க, அதுக்கு ஆணி அடிச்சாச்சு, கொப்பேர் மரத்துல செஞ்சாச்சு, 450 அடி நீளத்துல செஞ்சாச்சு, ஸ்டெப் 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 ஸ்டெப்பா பண்ணியாச்சு, ஒரு கதவு வச்சாச்சு, எல்லாம் கரெக்ட். ஆனா இப்ப அது தண்ணியில மிதக்காது. மரம் தான், ஆனா மிதக்காது. ஏன்னா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? கேப் இருக்கு. இதுக்கு கீழ் பூசினா, ஃபுல்லா கீழ் பூசினா. இந்த இவ்வளவு மரமும் இத்தனை வருஷமும் செஞ்சதுக்கு பலன் கிடைக்கணும், அது மிதக்கணும்னு சொன்னா எதுதான் தேவை? வாசிங்க ஆதியாகமம். எல்லாவற்றுக்கும் கீழ் பூசினா 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. உள்ளையும் பூசிரு, வெளியும் பூசிரு. தண்ணி எங்க இருந்து என்ன செய்யக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது. 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை, எல்லா பலகையில இருக்கிறதான கேப்ப அடைச்சது எதுதான்? இந்த கீழே. நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்குங்க, பிரச்சனை இல்லாமலே கிடையாது. ஆனா இதை எதை வச்சு கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்? ஓ அன்புல உன்னையால சரிப்படுத்த முடியல. பரிசுத்தாவிய தேவ அன்பு உன் உள்ளத்துல ஊற்றப்படும் பொழுது கசப்புகளை மறந்து இந்த பேழையை அழகா கட்டணும். நீங்க இந்த பேழைக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கணும். ஏன் கிருபை கொடுக்கப்பட்டதனுடைய மெயின் ரீசன் அங்கே பேழையை கட்டுவது. அடுத்ததாக ஆதியாகமம் 24 அதிகாரம் 27 வசனம்.
என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் போதும். ஆபிரகாமுக்கு தேவன் கிருபையை விளக்கவில்லை. அவனுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்திருந்தது. எதற்காக ஆபிரகாமுக்கு கிருபை கொடுத்தது? எதுக்காக? நம்ம நினைப்போம் ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு வர்றதுக்குன்னு. அப்படி அல்ல. வாக்குத்தத்த சந்ததிக்காகத்தான் அவனுக்கு அந்த கிருபை கிடைத்தது. 99 வருஷம் ஆச்சு, வயசாயிடுச்சு, கானானுக்குள்ள வந்தாச்சு, ஆனா இன்னும் பிள்ளை கிடைக்கல. அவனுக்கு தேவன் கிருபை கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னது? அவன் சொல்றான், என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையை என்னுடைய எஜமானை விட்டு நீக்கவில்லை. அவருக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை நெஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவன் சொல்றான், என்னுடைய எஜமானுக்கு கர்த்தர் நெஞ்சிருக்கிறாரு, ஒரு அருமையான குழந்தையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு கல்யாணத்துக்கு தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வந்திருக்கிறேன்னு சொல்றான். அந்த சந்ததி தான் நமக்குள்ள வாக்கு தத்தம் நிறைவேறணும். கிருபை பெற்றா மட்டும் போதாது, நமக்குள்ள ஒரு சந்ததி உருவாகணும், ஜெயஜீவியம் வரணும். இத்தனை வருஷம் ஓடியும் நமக்குள்ள ஜெயஜீவியம் இல்லைன்னா எப்படி? ஜெயஜீவியம் உடனே நீங்க தப்பா விளங்கிடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய பெண்டிகாஸ்ட் லைன்ல ஜெயஜீவியம் அப்படின்னா ஒரு பெண்ணு ஒரு ஆணு தவறு செய்யறது, இதுதான் ஜெயஜீவியத்தை கெடுத்துட்டுன்னு நினைக்கிறாங்க. தப்பு. தூக்கத்துக்கு ஜெயிக்கிறது பேருக்கு என்னதுதான்? சாப்பாட்டை ஜெயிக்கிறதுக்கு பேரு என்னதுதான்? கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு பேரு என்னதுதான்? இச்சைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு என்னதுதான்? ஜெய ஜீவியம் தான். வார்த்தை வரும்போது வார்த்தையை அடக்கிறதுக்கு பேரு என்னதுதான்? ஜெய ஜீவியம் தான். 100 மீட்டர் ஓடி ஜெயிச்சாலும் அதுக்கு ஜெயம் தான் பேரு. 1500 மீட்டர் ஓடி ஜெயிச்சாலும் அதுக்கு பேரு என்னதுதான்? ஜெயந்தான். குத்துச்சண்டையில ஜெயிச்சாலும் அதுக்கு பேரு என்னதுதான்? ஜெயந்தான். வாலிபால்ல ஜெயிச்சாலும் அதுக்கு பேரு ஜெயந்தான். அதனால ஏதோ ஒண்ணுதான் நீங்க ஜெயஜீவியன் ஒண்ணு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இதுவரை கர்த்தரை நித்திட்டுப்படாமல். அப்ப இருக்கிறவங்க சண்டை போடுறது அது என்னது? ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்கிறோமே முள்ளு மாதிரி, அதுக்கு பேர் என்ன? அதுல ஜெயஜீவன் கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. குற்றம் சொல்றோம், குறை சொல்றோம், வாக்குவாதம் பண்றோம், முறுமுறுக்கிறோம், காட்டி கொடுக்கிறோம், சிலுவையில் அறையிறோம். யூதாஸ் என்ன தப்பு பண்ணிட்டான் சொல்லுங்க? யூதாஸ் என்ன தப்பு பண்ணிட்டான்? விபச்சாரம் பண்ணிட்டானா? விபச்சாரம் பண்ணாரா? வேசித்தனம் பண்ணானா? சொல்லுங்க. இயேசுவை காட்டி கொடுத்தான், 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். பண ஆசையில் அவனுக்கு ஜெயஜீவே இல்ல. கேஎஸ் என்ன பண்ணிட்டான்? விபச்சாரம் பண்ணாமா வேசித்தனம் பண்ணானா? ஒண்ணுமே இல்ல. போய் காசை வாங்கிட்டு வந்துட்டான். அது அவனை குஷ்ரோகியா மாத்தி ஊழியத்தை விட்டு வெளியே போச்சு. மும்மடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆவியின் வல்லமையோடு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட கேயாசி நடுரோட்ல நின்னான் குஷ்ரோகியா. காரணம் என்ன? அவனுக்கு பணத்து மேல என்ன இல்ல, டிரெஸ் மேல ஜெயஜீவே இல்லை. டிரெஸ் மேல அவன் போய் சொல்றான், இப்பதான் எங்க எஜமான பார்க்க ஒருத்தர் வந்தாங்க, மாற்று வஸ்திரம் என்ன செய்யணும், இந்த டிரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில எதை விட்டுட்டான்? மகிமையான ஊழியத்தை விட்டு குஷ்ரோகியாக வெளியே போனான். ஜெயஜீவியம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோபத்தை அடக்குவது ஜெயஜீவியம், பணாசையை கட்டுப்படுத்துவது ஜெயஜீவியம், தேவ சமூகத்துக்கு வருவது ஒரு ஜெயஜீவியம், தூக்கத்தை ஜெயிப்பது ஒரு ஜெயஜீவியம். வேகம் வரும், உள்ள சிங்கம் வரும், சிங்கத்தை ஆஃப் பண்ணணும், கெபில போட்டு என்ன செய்யணும்? மூடணும். கைத்தனமான சுபாவம் வரும், அடக்கணும். ஏன்னா நியாயமான விதத்திலேயே நம்ம கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுல கிருபை இழந்துடக்கூடாது. ஜெயஜீவியம் நம்ம அதுங்கெல்லாம் வேற மாதிரி விளங்கிக்கிறாங்க. இதுதாங்க ஜெயஜீவியம். கூட்டத்தை விட்டு எழுப்பி போனுங்க, உட்காரு, காலை பிடிச்சு உட்கார வை, அமைதியா இருக்கு, 10 நிமிஷம் உட்கார வை, அது ஜெயிச்சிருவேன். இப்படி உன்னை கட்டுப்படுத்துறது, உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஜெயஜீவியம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அவனுக்கு கொடுத்த கிருபையினால அந்த குழந்தை கிடைச்சது, ஈசாக் கிடைச்சது. ஈசாக் இல்லைன்னா ஆபிரகாமுடைய லைஃப் அதோட இணைஞ்சது. இப்ப இன்னைக்கு பல சபைகள் உண்டாகுதுங்க. அதுக்கு அடுத்து அந்த சந்ததியில ஒரு சரியான ஒரு வம்சாவளியில ஒரு பாஸ்டரோ ஒரு இல்லாவிட்ட அந்த தொழில் சாலையில அடுத்து ஒரு எம்டியோ வரலன்னா அந்த கம்பெனி அதோட இணைஞ்சு க்ளோஸ். இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சந்ததி இல்லாவிட்டால் பூமிக்குரிய இஸ்ரவேலர் தோன்றதுக்கு ஒரே ஆள் யாரு தான் காரணம்? இஸ்ரேல். இஸ்ரேல் தோன்றதுக்கு காரணம் யாரு? ஈசாக்கு, இஸ்மவேல் அல்ல. யாரு? இந்த ஈசாக்கு தான். இவ்வளவு பெரிய துஷ்ட சந்ததி தோன்றதுக்கு காரணம் வேற ஒரு காரணமா வேற ஒரு ஆளா இருந்தாலும் இஸ்ரேல் தோன்றதுக்கு காரணம் யாரு தான்? ஈசாக்கு தான். நமக்குள்ள ஒரு ஜெயஜீவியம் வரணும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல அந்த பெண் பிரசவ வேதனைப்பட்டு அலறினாள். அவளுக்குள்ள இருந்து சிங்காசனத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அது சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு வல்லமை அவளுக்குள்ள இருந்தது. அதுபோல ஆபிரகாமத்தை நீங்க பத்தி எல்லாமோ படிக்கலாங்க. பிள்ளைய பலியிட போனா, அதை பண்ணா, இதை பண்ணா, அது ஒரு பகுதியில நிறைவு. இன்னொரு பகுதியில கேத்துரால கல்யாணம் கட்டிட்டான், ஆகார கல்யாணம் கட்டிட்டான், இஸ்மவேலை பெற்றுட்டான். இப்படி இது ஒரு டிமெரிட்ஸ், குறைவு நிறைவு எவ்வளவோ இருக்கு. ஆனா தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்ததுக்கு காரணமே என்னதுதான்? வாக்குத்தத்த சந்ததி அவனுக்குள்ள ஒரு ஜெயத்தின் அனுபவத்தை கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து யோசேப்புலாம்
இவ்வளவு தூரம் வரணும்னா ரொம்ப கஷ்டங்க. நம்மள மாதிரி பைபிள் கிடையாது, நம்மள மாதிரி பரிசுத்தாவின் அந்நிய பாஷை அபிஷேகம் கிடையாது, ஒரு பாஸ்டரோட ஐக்கியமோ வழிநடத்துவதோ கிடையாது, சொந்த அம்மா அப்பாவுடைய கைடன்ஸ் கிடையாது, சொந்த வீட்டுல கிடையாது, அந்நிய தேசம், அந்நிய பாஷை, மொழி தெரியாத ஜனங்கள் மத்தியில ஒரு அடிமையாக இருந்து அந்த இடத்துல இவன் நின்னதுக்கு நின்னு ஜெயிச்சுட்டானா அது காரணம் யாரு? தேவனுடைய கிருபை. கிருபை இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயுமே ஷைன் பண்ணலாம், எங்கேயும் போலாம். நீங்க வெளியே போகும்போது ஆண்டோடைய கிருபை வாங்கிட்டு போங்க, இன்டர்வியூக்கு போகும்போது கிருபை வாங்கிட்டு போங்க, எக்ஸாம் போகும்போது கிருபை பெற்றுட்டு போங்க, வேலைக்கு போகும்போது கிருபை பெற்றுட்டு போங்க, காலேஜுக்கு போகும்போது கிருபையோடு போங்க. அந்த கிருபை உனக்கு ஒரு மதில் மாதிரி முன்னால போகும், ஒரு அக்கினி, ஒரு எஸ்கார்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் இருந்து அப்படியே உன்னை வெளியே கொண்டு போயிடும். பிரச்சனைகள் இருந்து இப்ப ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நடக்க போகுதுன்னா இந்த கிருபை என்ன பண்ணு தெரியுமா? நீ வெளியே போகணும். நீ எங்க போயிருவ? கரெக்டா நீங்க விலகுவீங்க, இங்க பிரச்சனை ஆகும். நீங்க அப்பதான் யோசிப்பீங்க, பரவாயில்ல நம்மள அந்த இடத்துல இந்த கத்திர நெஞ்சிட்டாரு. நான் இப்போ சமீபத்தில் அதை உணர்றேன். முந்தி சொல்றேன், முந்தி எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். எங்க எங்க ப்ராப்ளம் ஆகுதோ அங்கெல்லாம் எங்க யார் இருப்பேன்? வேறவர் ப்ராப்ளம் பாஸ்டர் துரை இஸ் தேர்மா. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க யார் இருப்பார்? இந்த துரை பாஸ்டர் இருப்பாருன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பினாங்க. பாட்டுக்கு தேஜு, யூத் மீட்டிங்க்கு பாஸ்டர் மனாசே, வேறவர் ப்ராப்ளம் பாஸ்டர் துரைன்னு அடிச்சு வச்சாங்க. இப்படிலாம் எனக்கு அப்படி பேர் இருந்துச்சு. ஆனா இப்போ சமீப காலங்கள்ல எங்க ப்ராப்ளமோ அதுக்கு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெளியே போயிட்டு, எங்க பிரச்சனையோ அங்க அரை மணி நேரத்துக்கு முன்னால நான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பேன். இங்க வந்த பிறகு கூட நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் பல இடங்கள்ல. கரெக்டா அந்த டைம் வரும்போது என்னை தூக்கிட்டு வர ஆண்டவர். கிருபை இருந்துச்சுன்னா பிரச்சனையை விட்டு வெளியே போவேன். கிருபை இல்லைன்னா எங்க உட்காந்துட்டு இருப்ப? பிரச்சனையில சென்டர் பாயிண்டே நீ தான் உட்காந்துருப்ப. மாட்டிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளையுமா புலம்பிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டே இருந்தியா. கிருபை இருந்துச்சு அழகா உன்னை வெளியே கொண்டு போயிடும். எல்லாரும் உன்னைய சுத்தி சுத்தி வருவாங்க, ஆனா நீ அங்க இருக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அப்படி கிருபை வேணும்? கிருபை தான் நம்முடைய வாழ்க்கை. யோசேப்பை பாருங்க, கிருபை தான். 17 வயசுல அவன் வீட்டை விட்டு வெளியே வர்றான். ஒரு டீனேஜ். ஆதியாகமம் 17 வயசுல இருந்துதான் அவனுக்கு தரிசனம், டேர்னிங் பாயிண்டே கிளம்புது. டீனேஜ்ல தான் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் கிளம்புது. அவனை வீட்டை விட்டு அவங்க அப்பா சரி வா உன்னை நான் அனுப்புறேங்கிறார். 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே, யோசேப்பு 17 வயசுல ஆடு மேய்க்க வந்துட்டான். அங்கதான் சொப்பனம் தொடங்குது. அண்ணன் தம்பியை பத்தி கதையை சொல்றான். இப்ப அண்ணன் தம்பி வேற இடத்துக்கு போறாங்க, இங்க அனுப்புறாங்க. இந்த 17 வயசுல இவனை குழியில போட்டு வித்து இல்லாத கேட்ட பேரெல்லாம் கொடுத்து சிறைச்சாலை தூக்கி வச்சாச்சு. இவ்வளவுலயும் அவனை அழகா தப்பி 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 கொண்டு வர்றது யாரு? யாக்கோபா? இல்ல ராகேல் கூட வந்துட்டாளா? இல்ல ஏதாவது அண்ணன் தம்பி ரகசியமா சப்போர்ட் பண்ணிட்டானா? இல்ல இவன் ஜாதியோ ஜனமோ சொந்தக்காரனோ இவன் பாஷக்காரனோ எவனாவது ஒருத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணானா? ஒண்ணுமே இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னது? தேவனுடைய கிருபை தான் கூட இருந்துச்சு. அழுவான், குழியில கிடந்துட்டு ஓன்னு அழுதான், கத்துனான், கெஞ்சினான். பைபிள் அப்படி சொல்லுது. இந்த 10 அண்ணன் தம்பியும் யோசேப்புக்கு முன்னால நிற்கும் போது ஏன்டா இப்படி ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னு ஒருத்தன் கேட்கறான். இன்னொருத்தன் சொல்றான், ஏண்டா அவன் தான் குழியில கிடந்துட்டு கத்துனானே, ஒரு பயலாவது கேட்டீங்களா? அவனுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவன் கிட்ட இருந்து கேட்டுக்கிறான். ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. அழுகுறான், கெஞ்சுறான், என்னை காப்பாத்திருங்க, என்னை வித்துறாதீங்க, ஐயோ என் அப்பா விட்டு அனுப்பிடுங்க, என்னெல்லாமோ கெஞ்சி பார்த்தான். அப்படியே கல் மனமா விட்டுட்டான். ஆனா அவன் கிருபையை பிடிச்சுக்கிட்டான். கிருபையிலே போய் 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 எங்க வந்து சேர்ந்துட்டான்? சிங்காசனத்துக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டான். கிருபை தான் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போவது அந்த கிருபையின் நோக்கம். யோசேப்புக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்ன? அவனை எங்க கொண்டு போனோம்? சிங்காசனத்துக்கு கொண்டு போனோம். ஒன்னு பேழைய கட்டுறதுக்கு கிருபை கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஜெயஜீவியம் பண்றதுக்கு கிருபை தர்றாரு. பேழையை கட்டி எழுப்புவது, பேழைக்குள் பிரவேசிப்பது, உன்னை ஆலயமாக மாற்றுவது, நீயே ஆலயமாய் ஜீவிப்பது. அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில நீ சபைக்குள்ள இருப்பது, சபையை கட்டி எழுப்புவது. அடுத்து யோசேப்புக்கு கிருபை கொடுத்தது எப்படினாலும் சரி. அவனுடைய ரூட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது சிங்காசனத்துக்கு போற ரூட்டே கிடையாது. வீட்டுல அப்பா கூட இருக்கிறான் செல்ல பிள்ளையா, அங்க எங்க சிங்காசனம் இருக்கு? நாடோடைய ஜிப்சி குரூப், இவங்க பரதேசிகள்னு அவங்களே சொல்றாங்க. நாங்க பரதேசி குரூப், சுத்திட்டே இருப்போம், எங்கெல்லாம் விளைச்சல் இருக்கோம் அங்கெல்லாம் போய் என்ன செய்வோம்? தங்குவோம். இதான் யாக்கோபனுடைய அறிக்கை. ஆனா இவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போறதுக்கு இவனை அங்க அனுப்பி அங்க குழியில போட்டு அதுல ரூபன் கிடந்து மல்லு கட்டி, கொன்றாதீங்கடா கொன்றாதீங்கடா கொன்றாதீங்கடா, இவனை கொன்றாதீங்க, என்ன பண்ணலாம்? அப்ப வித்துருவோம், சரி வித்துரு. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து வித்துட்டான்.
இவ்வளவுக்கு தாண்டி போனதுக்கு கர்த்தர் அவனை ஒரே பாயிண்ட்டுக்கு தான் கிருபை கொடுத்தாரு. எதுக்கு? இவன் அதை விட்டுட்டு போத்திபார் மனைவி அங்க எங்க போயிட்டு இஷ்டத்துக்கு போனான்னா சிங்காசனம் கிடைச்சிருக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அந்த கிருபை அவனை பாவத்தை மேற்கொள்ள வைத்தது. பாவத்தை ஜெயிச்சுட்டான் அந்த இடத்துல. எதை வச்சுதான்? வாலிப பிராயத்தை வச்சு இல்ல, எதை வச்சு? கிருபையை வச்சு பாவத்தை ஜெயிச்சு சிங்காசனத்துக்கு போயிட்டான். அதனால கிருபை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியாம நம்ம எங்கிட்டாவது போயிடக்கூடாது. கிருபை கொடுத்ததுக்கு ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. அடுத்ததாக யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசேக்கு கிருபை கிடைத்தது, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அவனை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்வோன் பல்ல கடிக்கிறாங்க, உன்னை அழிச்சிருவேன், என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு. இவன் அடுத்த நாள் எங்கதான் வந்து நிப்பான்? அவன் முன்னாலதான் வந்து நிப்பான். அவனுக்கு ரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர், அப்படி டென்ஷன்ல மூளை நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் இவனை பார்த்த உடனே. இவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் மேல கையே நிச்சய முடியாது, வைக்கவே முடியாது. மோசையும் ஆரோனையும் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும். அப்படி மோசையும் ஆரோனும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், யார் கூப்பிட்டு விடுவா? யார் கூப்பிட்டு விடுவா? பார்வனை கூப்பிட்டு விடுவா. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டுவா, ஜெபிக்க சொல்லு, தவளைய போ சொல்லு, வண்டை போ சொல்லு, பேனை போ சொல்லு. யார் ஜெபிக்க? யாரு போய் யார் கூட்டு வருவா? இவனே ஆள் அனுப்பி கூட்டு வருவான். அப்படி இல்ல அவன் வந்துட்டான்னா இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஆனாலும் மோசையின் மேல ஒரு கிருபை இருந்துச்சு. எதுக்காக? மோசையின் மேல இருந்த கிருபை நடத்தி பின் கிருபை, ஜனத்தை நடத்துகிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினுடைய லக். அவனுக்கு மேல கர்த்தர் கிருபை கொடுத்ததே அதுக்கு தான். பார்வோனை வாதிக்க, எகிப்தை வாதிக்க, செங்கடலை பிளக்க, இதெல்லாம் வேற. ஆனா இலக்கு எதுதான்? பார்வோனை வாதிச்சுட்டு மோசே ஓட்டத்தை முடிக்கல, செங்கடலை கடந்த உடனே மோசே ஓட்டத்தை முடிக்கல, மன்னாவை புசிச்ச உடனே மோசே ஓட்டத்தை முடிக்கல, 10 கட்டளையை வாங்கின உடனே ஓட்டத்தை முடிக்கல. இதுக்கெல்லாம் கிடையாது. எங்க கொண்டு போனோம்? இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். நம்மள மாதிரி ஆள்னா ஒன்னு ரிசைன் பண்ணிருப்போம், இல்லைன்னா சூசைட் பண்ணி தொங்கிருப்போம். அவனுங்க பண்ற சேட்டைக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான். 6 லட்சம் பேரு. ஒருத்தன் சொல்லுவான், நீ உன்னை உயர்த்துகிறாய் அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான், நீ என்ன செய்ய மிஞ்சி போகிறாய் அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான், கர்த்தர் ஒன்ட்டமா பேசுறாரா, எங்கிட்ட பேச மாட்டாரோ அப்படிமா. இப்படி ஒவ்வொன்னா பேசி இவனை டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. இவன் அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி உட்கார்ந்துட்டு, இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆனா இதே பழைய மோசையா இருந்தா நினைஞ்சிருப்பான், ஒரே வெட்டி போடுவான். கர்த்தர் இந்த கிருபை அவனுடைய சுவாவத்தை மாத்தி இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு வச்சார். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? ஒரு லிமிட்ல இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பிட்டான். அவன் சொல்றான், இந்த ஜனத்தை நான் பெற்றேனா, இந்த ஜனத்தை நான் சுமக்கணுமா, இவங்களை ஏன் தூக்கிட்டு அலையணும், எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னா. அப்பனா ஆண்டவர் சொன்னாரு, சரி அப்படி இருந்தா உன்கிட்ட இருக்கிற ஆவியெல்லாம் நான் எடுத்து யார் மேல வச்சிடறேன்? ஒரு 70 பேர் மேல வச்சிடறேன். 70 பேர் மேல வைக்கக்கூடிய ஆவி யார் மேல இருந்துச்சு? ஒரு ஆள் மேல. அளவில்லாத கிருபை. அந்த கிருபை இருக்கும்போது அவனுக்கு கோபம் வராது. அந்த கிருபை இருக்கும்போது அவசரப்பட மாட்டான். அந்த கிருபை இருக்கும்போது டென்ஷனே ஆகாது அவனுக்கு. அந்த கிருபை இருக்கும்போது அப்படியே பேசாம போய் உட்காந்து. அவனுடைய அண்ணனும் அக்காவும் அவனை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. சொந்த அண்ணனும் அக்காவும் அவன் அதை பத்தி பிரச்சனையே பண்ணல, சரி என்னத்தையா பேசிட்டு போறாங்க. ஆண்டவருக்கு தான் டென்ஷன் ஆயிடுச்சு. அதை கேட்டு கூப்பிட்டு விட்டாரு, எல்லாரையும் வா, மோசே வா, ஆரோன் வா, மிரியாம் வா, தேவ சமூகத்துக்கு வான்னு ஒரே அடியில மிரியாம யாராக்கிட்டாரு, குஷ்ரோகியா மாத்திட்டாரு. வாங்கிட்டியா? ஸ்தோத்திரம். என்ன பேசுனா பாத்தியா அப்படின்லாம் அவன் என்ன சொன்னானா? நம்ம இன்னும் 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி தான். இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போய் குப்புற விழுந்துட்டான்னு வச்சுக்கா, என்னை தொட்டில கூப்பிட விழுந்துட்ட பத்தியா, சென்னை தோட்டம் எதிர்த்தது நின்னதே கிடையாது. இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா வளர்ச்சியற்ற விசுவாசிகள், மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள். அதுக்குதான் எப்ப சிரிக்கணும்னு தெரியாது, எப்ப பேசணும்னு தெரியாது, எப்ப அழணும்னு தெரியாது. பகுத்தறிவற்ற ஒரு தன்மை. மோசே அப்படி இல்லை, அம்பாட்டுக்கு இருப்பான். தன்னை ஏசி தன்னை பத்தி பேசுனதுக்காக குஷ்டரோகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் அக்காவுக்காக ஜெபிச்சது யாரு? மோசே. அவனுடைய கிருபை அப்படி இருந்துச்சு. நமக்கு அப்படி கிருபை இருக்கா? இருக்கா? இல்லை, வேணும். இன்னைக்கு தேவனுடைய கண்கள் அந்த கிருபையை பெற்றுக்கணும். நீங்க கிருபையை பெற்று பாருங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் ரைட்டா பேசுவாங்க, உங்களை பத்தி குற்றமா பேசினவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி ட்ரிப் ஆயிடும். அதான் இந்த கிருபையினுடைய எஃபெக்ட். எப்படின்னா அப்படி சேஞ்ச் பண்ணி காட்டும். புரியுதா உங்களுக்கு? பவுலை பத்தி அந்த மெலித்தா தீவுல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க, இவன் கப்பல் சேர்த்ததுக்கு தப்பி வந்துட்டான், ஆனா இப்ப சர்ப்பம் கடிச்சிருச்சு, பழி இவனை என்ன செய்யல, விடல, இவன் கொலை பாதகன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சர்ப்பத்தை உதறி போட்டு அக்னியில எரிஞ்சு போயிருச்சு, இவனுக்கு சாவு வரல, இவன் நல்லா சுத்திட்டு இருந்தான். அதே ஜனம் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? இவன் சாதாரண மனுஷன் இல்லப்பா, இவன் தேவன், இவனுக்குள்ள பெரிய வல்லமை இருக்கு. அப்ப ஜனங்கள் அந்த கிருபையை பார்த்த உடனே
பழி போய் எது வருது? நல்ல பேச்சு வருது. அதனால கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இந்த கிருபை இருக்கு? மோசேக்கு அளிக்கப்பட்ட கிருபை நடத்திப்பின் கிருபை. ஆனா என்னைக்கு அந்த ஆவி அவனை விட்டு போச்சோ, அந்த 70 பேர் மேல அவன் ஷேர் பண்ணி போறதுக்கு அனுமதிச்சானோ, அன்னையோட நடத்தி பெணிஞ்சிருச்சு, அவனை விட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா? கானானுக்குள்ள என்ன செய்யல, போகல. பாத்தீங்களா? அடக்காரானெல்லாம் நல்லா நடந்துச்சு. நம்ம போகட்டாலும் யாரு வந்தா? தேவன் வந்தாரு, தூதர்கள் வந்தாங்க, நல்ல அடக்காராதனை. சென்ட்ரல் பாஸ் எல்லாம் வருவாங்க பல இடத்துல இருந்து. ஆனா எது எங்க போகாது வண்டி? கானானுக்குள்ள போகல. காரணம், தனக்கு இருந்த கிருபையை அவன் மறுதலித்தான். என்னால இப்படிலாம் சுமக்க முடியாது, இவங்களெல்லாம் நடத்த முடியாது, இவங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. நான் என்ன இவங்களை பெத்தனா, இவங்களை வளர்த்தனா, இவங்களை கொண்டு போய் நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? இப்படிலாம் அவன் பேச ஆரம்பிச்சது ஆண்டவருக்கு பயங்கர துக்கமாயிடுச்சு. என்ன இவனா சுமக்கிறான்? என்னாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய ஆண்டவர் தான் உன்கிட்ட டைரக்டா பேசியிருக்கிறாரு. என் கண்கள்ல உனக்கு, யாத்திராகமம் 33:17 நேரடியா பேசுறாரு. வேற யார் பேசணும்? அவரே டைரக்டா சொல்றாரு, என் கண்களில் உனக்கு, மோசேயே என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்ததுன்னு. இப்ப இவன் புலம்பல் என்ன சொல்றான்? எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? கிருபையை வச்சுக்கிட்டு கிருபை கிடைக்கலன்னு சொன்னா எப்படி? அப்பதான் பார்த்தாரு ஆண்டவர், சரி ரைட், இவன் கிருபையை மறுதலிச்சிட்டான். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதோ எடுக்கப்படும். இவனுக்கு கர்த்தர் ஃபுல்லா கொடுத்து வச்சிருந்தாரு, இவன் இல்லைன்னு சொன்னான். எனக்கு கிருபை கிடைக்கல, என்ன எப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை கொண்டு வந்துட்டீங்கன்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, ரைட், நீ ஒருத்தனா இதை சுமக்காது, நான் உன்னோட கூட சுமக்கிறதுக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இருந்து அபிஷேகத்தை எடுத்து வச்சாரு. இப்ப யாராயிட்டான்? அந்த 70 பேர்ல ஒரு ஆள் ஆயிட்டான். நீங்க எப்ப முடியாது, இந்த விசுவாச பாதையில முடியாது, தெரியாது, வேண்டாம், ஐயோ அப்படின்னீங்கன்னா அப்படியே ஒன்று இருக்கிற 70 போர்ஷன் சர்ன்னு வெளியே போயிடும். அதுக்கு பிறகு உனக்கு கானான் தரிசனத்துல கூட கிடைக்காது. அவன் சொல்றான், அந்த மலையில ஏறி பார்க்கட்டுமா? இல்ல அந்த தேசத்துல நான் கால் வைக்கட்டுமாங்கிறான். மலையில வரைய எட்டிப்பாரு. அது என்ன மலையில ஏறி பார்த்தா எது தெரியும்? இந்த மாடியில் ஏறி பார்த்தா அங்க உள்ள வீடுல உள்ள மொட்டை மாடியில் உள்ள குடிசையில உள்ள மரங்கள் எல்லாம் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக தேவன் கிருபையை கொடுத்தாரோ அந்த கிருபையை நாம் நஷ்டப்படுத்த கூடாது. மோசேக்கு கொடுத்த கிருபையை லாஸ்ட் மினிட்ல விட்டுட்டான். அதாவது 40 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, கடைசி நாள், கடைசி 1 மாசம் 2 மாசத்துல விசுவாசத்தை விட்டுப்பாங்க. இதுதான் இந்த கடைசி நேரத்துல விழுகிற பெரிய விழுகை. 40 வருஷம் விசுவாசம் விசுவாசம் விசுவாசமாங்க. கரெக்டா அந்த 1 மாசம் சாவறதுக்கு முன்னால ஆள் எங்க போயிடும்? விசுவாசத்தை விட்டுரும். அப்ப இவ்வளவு நாள் ஓடினது என்ன ஆயிருது? மோசே நல்லா வந்தான், ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு, அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆனா கடைசியில கண்மலையை அடிச்சு அந்த சாந்த குணத்தை கெடுத்து நான் பெற்ற நான் புலம்பி அபிஷேகம் எல்லாம் அவனை விட்டு போய் கடைசியில கர்த்தர் சொன்னாரு, நீ அந்த நல்ல தேசத்தில் கால் வைக்க மாட்டாய். கிருபையை கடைசி நேரத்தில் போக்கடித்த ஒரு நபர் யாரு? மோசே. இதே போல இன்னொரு ஆளும் கிருபையை போக்கடிச்சான். அவனையும் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 19:19. ஆதியாகமம் 19:19. லோத், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். பாத்தீங்களா? லோத்து சொல்றான், உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சது, என் பிராணனை காக்க இவ்வளவு பெரிய கிருபை செஞ்சிருந்து. ஆனாலும் இந்த லோத்துக்கு இந்த சோதோமு சோவாறு இதை விட்டுட்டு வரவே முடியாது. அவனை காப்பாத்துறது தேவனுடைய லக்கு. அவனை எப்படியாவது கானானுக்குள்ள கொண்டு போகணும். யார? ஆபிரகாம், லோத்து 2 பேரும் தான் பயணத்துல வராங்க. 2 பேருக்கும் ஆடு மாடு இருக்கு, 2 பேருக்கும் மேய்ப்பர்கள் இருக்காங்க. 2 பேருடைய ஆசீர்வாதமும் பூமி தாங்கக்கூடாத அளவுல ஆசீர்வாதம் இருந்தது. சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்ல யார் பிரியறா? லோத்து பிரியறான். சோதோம்ல போய் செட்டில் ஆயிட்டான். கர்த்தர் அந்த சோதோமின் ராஜாவை பிடிபட வைத்து, லோத்தையும் பிடிபட வைத்து, ஆபிரகாமை வச்சு அவன் என்ன செய்யறாரு? விடுதலையாக்குறாரு. அது எதுக்காக சொல்லுங்க? எப்படி ஆயினும் லோத்தை எங்க கொண்டு போனோம்? எப்படி ஆயினும் கானானுக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார். அதே போல ஆபிரகாம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான். ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறான், 50 நீதிமான் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா? 30 பேர் இருந்தா 10 பேரு? இப்படி வந்துட்டான். கடைசியில லோத்துங்கிற பேர் என்ன செய்யல, சொல்லல. அந்த நிலவரத்துக்கு அவன் போராடி பார்க்கிறான். ஆனாலும் விடுதலை கிடைச்சு மறுபடியும் அவனை கொண்டு வந்தாலும் அவன் எங்கதான் போய் நிக்கிறான்? திருப்பி ஆபிரகாம் ஒரு யுத்தம் பண்ணி பார்த்தான், அதுல ஜெயம் கிடைச்சது. திருப்பி லோத்து எங்க போயிட்டாரு? எங்க போயாச்சு? திரும்பவும் சோதம். சரி, அடுத்து ஆபிரகாம் ஜெபிச்சு பார்க்கிறான், கர்த்தாவே எப்படியாவது அவனை தப்பு வைக்கணும். அதுக்காக கர்த்தர் 2 தூதர்கள் அனுப்பி யாரை இழுக்கிறாரு? லோத்து.
லோத்தினுடைய கைய ஒரு தூதன் பிடிச்சுக்கிட்டான், அவன் மனைவியுடைய கைய இன்னொரு கையில பிடிச்சுக்கிட்டான், இன்னொரு தூதன் 2 பொம்பளை பிள்ளைகளை கைய பிடிச்சுக்கிட்டான், இழுத்துட்டு வரான். எப்படியாவது இவனை நான் வெளியே என்ன செஞ்சிடறேன், கொண்டு போயிடுறேன். அவன் அங்க வச்சுக்கிட்டு இவன் கிருபையை பேசுறான், என்னை வெளியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, நல்லது, நான் அந்த மலைக்கு ஓடி போக மாட்டேன், இந்த சோவாருக்கு போறேன், சோவாரிட்டு இருக்கேன். முடிச்சுட்டானா, போய் அன்னையோட அவன் லைஃப். கிருபைய கர்த்தர் உன்னைய பாதுகாக்கிறாரு, ஆபத்துல இருந்து விளக்குறாரு, வியாதியை கொடுத்து உன்னை திருப்புறாரு, பிரச்சனைகளை கொடுக்கிறாரு, அடி கொடுக்கிறாரு, சிக்ஷை கொடுக்கிறாரு, உன்னைய கண்ட்ரோல் பண்றாரு. எப்படியாவது நீ இந்த கிருபையின் வட்டத்துக்குள்ள வந்து எங்க வரணும், ஜீவ பாதையில வந்து நிக்கணும் தான் ஆண்டவர் நோக்கம் வைக்கிறார். ஆனா உனக்கு காண்பிக்கிற கிருபையை நீ எப்படி யூஸ் பண்ற, உலக பிரகாரமா, மாம்சீகமா, இன்னும் உன்னை டெவலப் பண்றது தான் ட்ரை பண்றே தவிர ஜீவ பாதைக்கு வருகிறதுக்கு அந்த கிருபையை யூஸ் பண்ண மாட்டேன்னு என்கிறாய். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அடுத்ததாக ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. தாவீத மாதிரி கிருபையை புகழ்ந்தவனும் கிடையாது, கிருபையை பெற்றுக்கொண்டவனும் கிடையாது, கிருபையிலேயே ஓட்டத்தை ஜெயமா முடிச்சவனும் யாரும் கிடையாது. கிருபையை பத்தி ரொம்ப பேசுனது தாவீது தான். ஏன்னா கிருபையை அனுபவிச்சது அவன் தான். எத்தனையோ விழுகை, எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ ரத்தம் சிந்துதல், எவ்வளவோ போராட்டம், வீட்டுல போராட்டம், சிங்கத்திட்ட போராட்டம், கவலையாத்திட்ட போராட்டம், கரடிட்ட போராட்டம், அண்ணன்ட்ட போராட்டம், மாமனார்ட்ட போராட்டம், மனைவிமார்கள்ட்ட போராட்டம், சொந்த பிள்ளைகள்கிட்ட போராட்டம், பெலிஸ்தர்கள்ட்ட போராட்டம், அம்மோன் போராட்டம், மோவாபியர் போராட்டம், இவன் எங்க போனாலும் இவன் வாழ்க்கையில பிரச்சனை தான். ஆனா அவ்வளவுத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஃபைனல் ரவுண்ட் வரும்போது யார் ஜெயிச்சிருவா? தாவீது ஜெயிச்சிருவான். காரணம் என்ன? தேவன் அவனுக்கு கொடுத்த மாறாத கிருபை. ஒரு இடத்துல ஜெபிக்கிறான், கிருபையை மட்டும் என்னை விட்டு நெஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. வாசிங்க, ஒரு இடத்துல சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய கிருபையை மட்டும் என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் விலக்கிடாதீங்க, என்னுடைய அந்த லெவலுக்கு என்னை கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய சமூகத்தை என்னை விட்டு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு இந்த பத்சேபால் பிரச்சனையில சிக்கிட்ட உடனே பயந்துட்டான். அந்த பிள்ளை செத்து போச்சு, கேவலமாய் செத்து போச்சு, அடி வாங்கிடுச்சு, பயங்கர ஒரு நெருக்கம் வந்த உடனே மிரண்டு போயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே. அதுக்கு பிறகு பார்த்தான், கத்தர் மன்னிச்சுட்டாருன்னு உடனே தான் சொல்றான், உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், கண்ணு முன்னால சவுலை விட்டு எதை விலக்கிட்டாரு, எதை விலக்கியாச்சு, கிருபையை விலக்கிட்டாரு. அந்த கிருபை விலகின உடனே சவுலுடைய லைஃப் சூசைடுக்கு போய் நின்னுடுச்சு. வாசிங்க, கிருபையை விலக்கப்ப, கிருபை அவனை விட்டு விலகிடுச்சு. அப்படி ஒரு வசனம் இருக்கு. 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். பாத்தீங்களா, உனக்கு முன்னால இருந்த சவுலை விட்டு என்னுடைய கிருபை விலக்கிட்டேன், ஆனா உன் சந்ததிக்கோ உனக்கோ என்னுடைய கிருபை விலக்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த கிருபை இருந்துச்சுன்னு சொன்னா உங்க சிங்காசனம் ஸ்டாண்ட் ஆகும். சரி, தாவீதுக்கு கிருபை அளிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? நம்ம பாயிண்ட் தீம்க்கு வந்துடணும். நோவாவுக்கு பேழை, லோத்துக்கு ஜீவ பாதை, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி ஜெயஜீவி, யோசேப்புக்கு ஒரு சிங்காசனம், மோசேக்கு ஒரு நடத்திப்பு, தாவீதுக்கு ஏன் நிலையான தாவீதுக்கு ஏன் கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு அல்ல. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியல, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் கட்ட முடியாது. அப்ப அவனுக்கு தேவன் அந்த கிருபை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிலையான வீடு. அதான் டார்கெட். நமக்கு அது புரியாது. ஜெயிக்க வச்சுட்டாரு, சிங்காசனத்துல கொண்டு வந்துட்டாரு, இப்ப எல்லா போராட்டத்தையும் விட்டாரு, எல்லாம் செஞ்சான். ஆனா அவனால எதை கட்ட முடியல? பிரதிஷ்டையே பண்ணிருந்தாங்க. நான் படுக்கையில ஏற மாட்டேன், மெத்தையில படுக்க மாட்டேன், என் கண்ணுக்கு தூக்கமே வரவிட மாட்டேன், என்னெல்லாமோ பிரதிஷ்டை பண்ணிருந்தான். எதுக்கு? யாக்கோபின் வல்லவருக்கு நான் ஒரு ஆலயத்தை காண்ற வரைக்கும் நான் எதையுமே தொட மாட்டேன்னு சொன்னான். அவ்வளவு தீவிரமா இருந்த மனுஷனை ஆலயத்தை கட்டக்கூடாதுட்டாரு. நீ கட்ட முடியாது, கட்ட மாட்டாய், உனக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது. ஆனா கடைசியில சொல்றாரு, நான் உனக்கு நிலையான வீட்டை, அதான் அவனுக்கு பரலோகத்துல ஒரு இடம், அது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு பரலோகத்துல ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், நிலையான வீட்டை நான் உனக்கு கட்டுவேன். வாசிங்க 11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறார். எந்த வீடு? இவன் அரண்மனையில் இருக்கானே,
19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. வெகு காலத்துக்கு பிறகு உள்ள ஒரு காரியம் அது. என் மரணத்துக்கு பின்னால உள்ள காரியத்தை வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை நீர் எனக்கு எரிஞ்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன இருக்கு? உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லிவிட்டீர். எவ்வளவு அருமையான வார்த்தை. அதனாலதான் அவன் சங்கீதத்தில் அழகா சொல்றான், நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, நிலையான சுதந்திரம் எனக்கு உண்டு. 16ஆம் சங்கீதமா 16. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவன் சொல்றான், எனக்கு ஒரு இடம் இருக்கு பரலோகத்துல. பழைய ஏற்பாட்டிலே இப்படி பேசின ஒரே ஆள் யார்தான்? தாவீது தான். நமக்கு கன்ஃபார்ம் இருக்கா? மேல ஒரு வீடு உண்டுங்கிறது கன்ஃபார்ம் இருக்கா? கொடுப்பாரு, எங்கேயாவது ஒரு மூலையில போய் சேர்ந்தா போதும், எங்கேயோ ஒண்ணு கொடுத்தா போதும். அங்கேயும் பிளாட்ஃபார்ம் இருக்கு, சுத்துறதுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிலையான வீடு ஒண்ணு இருக்கு. அபிஷேகம் கர்த்தர் உனக்கு உன்னைய கிருபையினால் நிறைச்சதுக்கு காரணம், எப்படியா பரலோகத்துல அந்த மகிமையான இடத்துல உன்னை கொண்டு போய் அந்த பரலோகத்துல பிதாவின் வீட்டில் உள்ள வாசஸ்தலத்துக்கு தான் உன்னை கொண்டு போக கர்த்தர் கிருபை தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28. லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 30ஆம் வசனம். அப்போ இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? கர்த்தருடைய கிருபை மரியாளுக்கு இருந்தது. கிருபை இருந்ததுனால தாங்க நிந்தைகள் எல்லாம் சகிச்சா. கிருபை இல்லைன்னா ஒரு பெண் ஏத்துக்கோலா? சொல்லுங்க. கிருபை இல்லைன்னா மரியாள் இந்த நிந்தையெல்லாம் சுமக்க முடியாது, கல்லெறிஞ்சே கொண்டுருவாங்க. ஒரு ஸ்திரீ தவறு செய்தால் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அவ யாரு? விபச்சாரி. அவளை என்ன செய்யணும்? பிரமாணம் என்ன சொல்லுது? கல்லெறிஞ்சு கொல்லணும். சரி, இப்ப இவளை கையும் மையுமா பிடிக்க முடியல. ஆனா இப்ப உலகத்துக்கே தெரியுது இவ யாரு? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறார். தகப்பன் யாருன்னு வெளியரங்கமா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. தேவ ஆவியானவர் இறங்கினார்னா பரியாசம் பண்ணுவான். அதனாலதான் இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் சொல்றாங்க, மோசே எங்களுடைய தகப்பன் அப்படி இப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒன்னும் வேசி பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கு மோசே தகப்பனா இருக்கான். உனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாரு? இயேசுவை குற்றம் சொல்றாங்க. அவனை பத்தி, இயேசுவை பத்தி தவறா பேசுறாங்க. அப்படி தவறா பேசும்போது இவர் அவங்கள்ட்ட ஏதோ பேசுறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம், நாங்க வேசியின் பிள்ளைகள் இல்ல, எங்கிட்ட எனக்கு நீ பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அச்சா பாத்தீங்களா? அடி பளிச்சுன்னு பேசுறான் பாருங்க. இயேசுட்ட பேசுறான். இவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். உடனே அவன் சொல்றான், நாங்க ஒண்ணு வேசித்தனத்துல பிறந்த ஆளுங்கள்ப்பா, கவனமா இருந்தா. எங்க எந்த பாயிண்ட் அடிக்கிறான் பாருங்க. மரியாளுக்கு இப்படி ஒரு நிந்தை இருந்துச்சு. அதனாலதான் சொல்லி இருக்கிறது, ஒரு பட்டயம் உன் இருதயத்தை என்ன செய்யும்? ஊடுருவி பாயும். இயேசு பிறந்தா ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன், ஆண்டவருக்கு நான் அடிமை. அந்த கிருபை பெற்றவளாய் மாறினதுனால அவளுக்கு இந்த நிந்தை, அவமானம், கெட்ட பேரு, அவச்சொல், என்னென்ன கெட்ட பேர் சொன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துல ஒரு பெண்ணு யாரு இதுன்னு சொல்ல முடியாத அளவுல அப்படி போய்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம ஆளுங்களை சும்மா உள்ளதை சொல்லட்டுமே கோபம் பிச்சுக்கிட்டு வருங்க. ஓன்னு அழுதுடுவாங்க. 3 நாள் சாப்பிட மாட்டான், 7 நாள் சாப்பிட மாட்டான். இப்ப என்னை பத்தி ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னா என் மூஞ்சியே மாறிடும். பிரசங்கத்துல முகநாடி என்ன செய்யும்? காயும் தோத்து போயிடுவான், அம்முன்னு மாறிடும். உங்களை பத்தியோ யாரை பத்தியோ லேசா சொல்லட்டும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு 3 நாள் தூக்கம் வராது. சொல்லிட்டானே. ஆனா மரியாள் கடைசி வரை இந்த நிந்தையை சுமந்தாள். இயேசுவின் நிமித்தம் அதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தா. அந்த பிள்ளையை தூக்குனா, அந்த பிள்ளையை பெற்று எடுத்தா, வளர்த்தா, அந்த பிள்ளைக்கு பின்னாலேயே அலைஞ்சா. அந்த பிள்ளை சிலுவையில தொங்கும் போது என்ன செய்யறா? பார்த்து கண்ணீர் வடிக்கிறா. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் சகிச்சு தாங்கி ஜெயிச்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு பெற்ற கிருபை. இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை அவளுக்கு இருந்தது. அவளுடைய டார்கெட் அதுதான். நிந்தை அவமானங்களை சகிச்சு தேவகுமாரனை பெற்றெடுப்பது. நாமும் எப்பெல்லாம் நிந்தை அவமானங்களை சுமக்கிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, இல்லாத பெயர்கள், கெட்ட பெயர்கள்லாம் நம்ம மேல வருதோ, அப்பொழுது நாம் பாக்கியவான்கள். நமக்குள்ள இருந்து அந்த கிருபையின் இலக்கு என்ன செய்யுது? உண்டாகுது. கிருபை, கிறிஸ்து நமக்குள் உருவாகுகிறார். கடைசியா பவுல் தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி பேசுறாரு. நான் அல்ல, கிருபைதான் அப்படி செய்தது. அவர் கிருபையை தான் அதிகமாக புகழ்ந்து பேசுவார். பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபை அது எப்படிப்பட்ட கிருபை?
நமக்கும் கிருபை அளிக்கப்படுது. ஆனா நமக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கும் பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபை எப்படிப்பட்ட கிருபை சொல்லுங்க? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த கிருபை எதுக்காக பவுலுக்கு கொடுக்கப்பட்டது? பவுல மாதிரி அடிபட்ட ஆளும் கிடையாது, பாடுபட்ட ஆளும் கிடையாது. இயேசுவுக்கு அடுத்து இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல பயங்கரமான வெளியரங்கமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, இப்ப எவ்வளவு பேர் பாடுபடுறாங்க நமக்கு தெரியாது. எத்தனை பேர் சிறைச்சாலையில கஷ்டப்படுறாங்க, இயேசுவின் நாமத்து நிமித்தம் கொடுமைகளை சந்திக்கிறாங்க, நமக்கு அது என்ன செய்யாது தெரியாது. வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்சு இயேசுவுக்கு அடுத்ததாக அதிகமாக பாடுபட்டு, இப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க ஸ்தேவான சொல்லுவீங்க. ஸ்தேவான ஒரு 10-15 நிமிஷத்துல கல்லெறிஞ்சு எரிஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா பவுலுக்கு அப்படி இல்ல, இருந்து அடி 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 பட்டு நொறுக்கப்பட்டான். எப்படி இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு வேதனைகளையும் எப்படி அவனால சகிக்க முடிந்தது? அதுக்கு காரணம் அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. ஆனா அந்த கிருபையினுடைய லக்கு என்ன? கிருபையினுடைய லக்கு இயேசுவை போல் மாறுவது. அதான் முக்கியம். கிருபையினுடைய இலக்கு, பவுலுக்குள்ள அளிக்கப்பட்ட கிருபையினுடைய இலக்கு அவனை எப்படி மாற்றிடுச்சு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கிருபையினுடைய இலக்கு. கிருபையினுடைய இலக்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினுக்கு காரணம் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஊழியம், சுவிசேஷ பிரயாணம், அற்புதங்கள், அடையாளங்கள், சபையை கட்டுவது, அப்போஸ்தலன், இதெல்லாம் இந்த கிருபையில வச்சு செயல்படுத்தினது. முடிவு எது? அவன் யாரை போல மாறுறான்? இயேசுவை போல மாறுகிறான். ஒரு லிமிட்டுக்கு பிறகு சொல்றான், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் இணைஞ்சிருக்கிறாரு, பிழைச்சிருக்கிறார். வாசிங்க கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். முடிச்சானா? இப்ப பிழைச்சிருக்கிறது நான் அல்ல, யாரு? யாரு எனக்குள்ள பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்து எனக்குள்ள பிழைச்சிட்டாரு. கிறிஸ்துவ போல மாறியாச்சு. நான் இப்ப கிடையாது, என்னையா ஓட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்குள் பிழைத்திருக்கிறது இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அந்த கிருபை. எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இந்த கிருபையினுடைய அளவு, இலக்கு என்ன? எதற்காக தேவன் கிருபை தர்றார்? சும்மா கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. கிருபைக்கு ஒரு வேலை உண்டு, கிருபைக்கு ஒரு இலக்கு உண்டு. தேவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் கிருபை அளித்ததுக்கு காரணம் ஒன்று, அந்த கிருபையினால் இந்த உலக வாழ்க்கையில அவங்க ஜெயமா ஓடணும். கிருபையினால இலக்கை தொட வேண்டும், பேழையை உண்டு பண்ண வேண்டும், பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும், கானான் பயணத்தில் இணைய வேண்டும், கானானுக்குள் போய் சேர வேண்டும், ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும், ஈசாக்கை தெய்வீக சந்ததியாய் நிலைநிறுத்த வேண்டும், பாடுகள் சோதனைகள் இவைகளிலே பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும், யோசேப்பு சிங்காசனம் போய் சேர வேண்டும், மோசே இந்த ஜனங்களை நடத்த வேண்டும், கடைசியாக அந்த கானானுக்குள்ள கால் எடுத்து வைக்க வேண்டும். அந்த இலக்கு தடுமாறி விட்டது. தாவீதுக்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாக சொன்னாலும் கடைசியாக சொன்னார், உனக்கு நிலையான வீடு உண்டு, நேர்த்தியான இடத்துல உனக்கு ஒரு பங்கு உண்டு. மரியாளுக்கு பல நிந்தைகளை சுமந்தாள், இயேசுவை பிறப்பித்தாள். பல பாடுகளை பட்டான் பவுல், இயேசுவை போல மாறினான், கிறிஸ்து பிழைத்திருந்தார். இந்த கிருபை நமக்கு போதுமானது. எல்லாரும் கண்களை மூடுவோம். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சரண்டர் பண்ணிட்டா போதும். மரியாள் ரொம்ப பெரிய எல்லாம் ஜெபம் பண்ணல, ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாம் பேசல, கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவ்வளவுதான். கர்த்தர் உடனே தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்ப கண்ணை மூடி நெடுமுழங்கால் போட்டு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நான் அடிமை. இந்த கிருபையை வைத்து நீர் எனக்குள் என்ன செய்ய விரும்பி என்னை இந்த பூமியில கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றும். எந்த காரியத்தில் நான் முறிவு பெற வேண்டும் என்று விரும்பினீரோ அந்த இலக்கை அடைய அந்த கிருபையினால் எனக்கு உதவி செய்யும். அது எனக்கு போதும். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினால் இந்த பாடுகளை நாம் சகிப்போம். கிருபையினால் இந்த பாதையில் முன்னேறுவோம். கிருபையினால் இந்த பாதையில் ஜெயிப்போம். கிருபையினால் இயேசு வரும் பொழுது மறுரூபம் அடைவோம். கிருபைக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுங்க பார்க்கலாம். கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் சொன்னாரே, அந்த கிருபையின் ஆவி இப்பொழுது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊற்றப்படட்டும்.